பரிசுத்த தூதர்களோடும் பரிசுத்தவான்கள் எல்லாரோடும் வந்து கீழே வருவாங்க. ஸோ இந்த இடத்துல தான் வந்து அவங்க அவங்க கீழே வரும்பொழுது இந்த இடத்துல வந்து ஒரு யுத்தம் நடக்கும். ஸோ அந்தி கிறிஸ்துவோடும் அவனுடைய சேனைகளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் அவங்களுடைய சேனைகளுக்கும் ஒரு யுத்தம் வந்து நடக்கும். அது வந்து இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற அர்மகெதான் யுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ஒரு யுத்தம் நடக்கும். அது வந்து கோகு மாகோகு யுத்தம். ஸோ கோகு மாகோகு யுத்தம்ன்றது என்னென்னா இந்த 3ஆம் உலகப் போரில் வரது. 3ஆம் உலகப் போரில் ஒரு அதாவது இஸ்ரவேலுக்கு எதிராக ஒரு கூட்டமும் மற்ற அதாவது யூரோப்பியன் யூனியன் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு கூட்டமாக இருந்து ஒரு யுத்தம் நடக்கும். அது வந்து ஒரு கோகு மாகோகு யுத்தம். ஸோ அந்த அந்த யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ரகசிய வருகை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகை இருக்கும். ரகசிய வருகை வந்ததுக்கப்புறம் 7 வருஷம் உபத்திரவ காலம் அந்தி கிறிஸ்து ஆட்சி செய்வான். ஸோ அதுக்கப்புறம் அர்மகதான் யுத்தம். ஸோ அர்மகதான் யுத்தம்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதர்களோடும் சேனைகளோடும் வந்து பிசாசோட தூதர்களோடும் அவங்களுடைய சேனைகளோட சேர்ந்து யுத்தம் பண்ணுவாங்க. ஸோ யுத்தத்தில் வந்து இந்த பிசாசானவன் வந்து தோற்கடிக்கப்படுவான். ஸோ தோற்கடிக்கப்பட்டு அவனை என்ன பண்ணுவாங்கன்னா அவனை வந்து கட்டி போட்டு 1000 வருஷம் வந்து அந்த பாதாளத்தில் வந்து அடைச்சி வைப்பார். ஸோ இதில் வந்து வெற்றி வந்ததுக்கப்புறம் பிசாசு வந்து பாதாளத்துக்கு போயிட்டு 1000 வருஷம் வந்து கட்டி போட்டு வைப்பாங்க. அப்போ வந்து இந்த பூமியில் எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது. எல்லாமே பரிசுத்தவான்கள். அது ரகசிய வரிகளை யாரெல்லாம் கர்த்தர் கூட அது இயேசு கிறிஸ்து கூட எடுத்துக்கொள்ளப்பட்டாங்களோ அவங்க எல்லாருமே வந்து இந்த உலகத்தில் இருப்பாங்க. அப்போ கர்த்தராக இயேசு கிறிஸ்து ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தராக எருசலேமை வந்து தலைநகரமாக வச்சு இந்த முழு உலகத்தையும் ஆட்சி செய்வார். ஸோ 1000 வருஷம் அரசாட்சி. அந்த இடத்துல வந்து எந்த விதமான பாவமும் இருக்காது. எந்த விதமான ஒரு தவறான சிந்தனைகளும் தவறான செயல்களும் எதுவுமே இருக்காது. இயேசு கிறிஸ்து பரிசுத்தமாக ஒரே ராஜாவாக இந்த உலகத்தை வந்து ஆட்சி செய்வார். ஸோ அந்த 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 யுத்தத்தில் வந்து பிசாசும் அவனுடைய தூதர்களும் கைவிடப்பட்டவங்க யார் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாதவங்க இந்த மாதிரி யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களும் வந்து அழிஞ்சு போயிடுவாங்க. ஸோ யாருமே இருக்க மாட்டாங்க. பிசாசும் அவனுடைய தூதர்களை மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு பாதாளத்தில் அடைச்சி வச்சுருப்பாங்க. ஸோ 1000 வருஷம் அரசாட்சி வந்து ரொம்ப வந்து ஒரு அருமையான ஒரு அரசாட்சியாக இருக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து நம்ம ராஜாவாக எடுத்துகிட்டு அவர் வந்து நம்மளை அரசாட்சி செய்வார். இந்த உலகத்தில் பாவமே இருக்காது. எல்லாருமே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வந்து இருப்போம். ஸோ இது வந்து போயிட்டே இருக்கும். ஸோ இந்த 1000 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு யுத்தம் வந்து நடக்கும். இந்த பிசாசு வந்து 1000 வருஷம் கழித்து திருப்பவும் வந்து அவன் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ எதுக்காக இந்த யுத்தம் வந்து திருப்பி நடக்குதுன்னா, இப்போது இந்த 1000 வருஷம் அரசாட்சியில் சில அதாவது எல்லாருமே பரிசுத்தவான்களாக தான் இருப்பாங்க. பாவமே எதுவும் இருக்காது. ஆனால் அந்த சந்ததி அதாவது கிறிஸ்துவ கூட வந்த சந்ததி வந்து கரெக்டாக இருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பிறக்க போகிற குழந்தைகள், அவங்களுக்கு பின்வர சந்ததிகள் அந்த மாதிரி சில டைமில் வந்து இந்த பிசாசு தந்திரமாக செயல்பட்டு அவங்கள வந்து பாவத்துக்கு உள்ள விழுவதற்கு சில தந்திரங்களை வந்து இன்னும் செஞ்சுருப்பான். ஏன்னா பிசாசுக்கு அது முழுமையாக வந்து இன்னும் அவனை வந்து அடைச்சி வைக்கல. அவனுடைய பவர் எல்லாமே வந்து முழுமையாக போகல. ஸோ அவனை வந்து அடைச்சி வச்சுருக்காங்க. 1000 வருஷம் கட்டி போட்டு வச்சுருக்காங்க. ஸோ இதை வந்து இதில் இருக்கிற சில கூட்டங்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பிசாசுக்கு அவங்க பின்னாடி வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அந்த இடத்துல வந்து போவாங்க. ஸோ இந்த இடத்துல இவங்கள வந்து கிளியர் பண்ணுறதுக்காக என்னென்னா இன்னொரு யுத்தம் வந்து நடக்கும். ஸோ அது வந்து கோகு மாகோகு யுத்தம். ஸோ அது வந்து இன்னொரு யுத்தம். இந்த 2 கோகு மாகோகு யுத்தத்துக்கு 2த்துக்குமே வந்து வித்தியாசம் இருக்குது. முதல்ல நடக்கிறது வந்து இப்போ இருக்கிற அந்த கவர்மெண்ட் 2 பேருக்கும் நடந்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்தி கிறிஸ்து வருவான். ஸோ அந்த டைமில் வந்து நடக்கிறது கோகு மாகோகு யுத்தம். இந்த கோகு மாகோகு யுத்தம் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட சேனைக்கும் அந்த பிசாசு 1000 வருஷம் கழித்து அவன் வந்து ரிலீஸ் ஆகிட்டு அவன் பின்னாடி சோரம் போன சில பேர் கூட அவனுடைய ஆட்கள் கூட எல்லாரும் கூட சேர்ந்து நடக்கும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் இந்த யுத்தத்திலேயே வந்து பிசாசு வந்து வீழ்த்தப்படுவான். ஸோ கடைசி யுத்தம் இது தான். அவனுடைய காலம் வந்து முடியிடும். ஸோ இந்த யுத்தம் முடிச்சதுக்கப்புறம் பிசாசு வந்து நிரந்தரமாக அவனை கட்டி போட்டு அவனுடைய வல்லமை எல்லாமே அழித்து போட்டு அவனை நித்தியமாக பாதாளத்துக்கு அந்த நரகத்துக்கு வந்து அவனை வந்து பிசாசு வந்து தள்ளி விட்டுருவாங்க. அவனையும் அவனுடைய தூதர்களையும் அங்கே வந்து தள்ளி விட்டுருவாங்க. ஸோ இப்போ அதே மாதிரி அவங்க கூட சேர்ந்த எல்லாருமே இந்த யுத்தத்தில் வந்து மறித்து பாதாளத்துக்கு போயிடுவாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 1000 வருஷம் அரசாட்சியும் இந்த யுத்தமும் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருமே வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அதாவது உலகத்தோட நியாய தீர்ப்பு வந்து அப்போ வந்து ஸ்டார்ட் ஆகும். வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பு வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து
மத்தியஸ்தராக இருப்பார். அவரை சுற்றி எல்லாருமே இந்த 12 சீஷர்கள், அதுக்கப்புறம் அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாருமே இருந்து நியாய தீர்ப்பில் உட்காருவாங்க. எல்லா புஸ்தகங்களும் பரலோகத்தில் வந்து புஸ்தகங்கள் இருக்குது. ஞாபக புஸ்தகம், ஜீவ புஸ்தகம், இந்த மாதிரி புஸ்தகங்கள் எல்லாமே திறக்கப்படும். எல்லாருமே வந்து உலகத்தில் இருக்கிற எல்லா அந்த சமுத்திரமும் சரி, உலகமும் சரி, இது வரைக்கும் மரித்த அந்த ஆதாம் காலத்திலிருந்து இது வரைக்கும் மரித்த அந்த யுத்தம், கடைசி யுத்தம் வரைக்கும் மரித்த அனைத்து ஆத்துமாக்களையும் எல்லாருமே வந்து அந்த நியாய தீர்ப்பு இடத்துல வந்து ஒப்புவிப்பாங்க. சமுத்திரமும் தன்னுடைய எல்லா விதமான ஆவிகளையும் ஆத்துமாக்களையும் ஒப்படைக்கும். அந்த மாதிரி உலகத்தில் இருக்க இந்த பாதாளமும் எல்லா ஆத்துமாக்களையும் ஒப்படைப்பாங்க. எல்லாருமே வந்து நியாய தீர்ப்புக்கு முன்னாக நிற்பாங்க. ஸோ புஸ்தகங்கள் திறக்கப்படும். எல்லாருமே அவங்கவுங்க கிரியைகளுக்கு தக்கதாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் வந்து நியாயம் தீர்ப்பாங்க. ஸோ அவருடைய கற்பனைகளும் கட்டளைகளும் கைக்கொண்டு அவருடைய ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவங்க எல்லாருமே பரலோகத்தில் அவர் ஆயத்தப்படுத்தியிருக்க இடத்துல வந்து தனியாக பிரிப்பாங்க. ஸோ மற்றபடி விழுந்து போனவங்க, பாவம் பண்ணவங்க, ரட்சிக்கப்படாதவங்க, அவரை ஏற்றுக்கொள்ளாதவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கள எல்லாமே நித்திய அக்கினியில் வந்து அவங்க வந்து தள்ளப்படுவாங்க. அப்போ அந்த இடத்துல வந்து யாருமே வந்து எதுவுமே பேச முடியாது. ஸோ ஏன்னா இது வரைக்கும் நமக்கு கர்த்தர் இயேசு கிறிஸ்துவோட ரகசிய வருகை வர வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசுவார் பிதா கிட்ட. இந்த மாதிரி தெரியாமல் பண்ணுறாங்க, இவங்க மாறிடுவாங்கன்னு சொல்லுவார். ஆனால் அந்த இடத்துல அவரால் வந்து எதுவுமே பேச முடியாது. அது வந்து நியாய தீர்ப்பு நாள். நியாய தீர்ப்பு நாளுக்கு எல்லாமே பரிந்து பேசுகிறது எதுவுமே கிடையாது. அவங்கவுங்க கிரியைகளுக்கு தக்கதான பலன் அவங்களுக்கு வந்து கொடுக்கப்படும். ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து எல்லாருமே யாரெல்லாம் பாவம் பண்ணி, யாரெல்லாம் வந்து அக்கிரம செயல்களில் ஈடுபட்டு மகா பெரிய கேடுகள் எல்லாமே பண்ணாங்களோ அவங்கெல்லாம் பிசாசுக்கும் பிசாசோட தூதர்களுக்கும் ஆயத்தப்படுத்த நித்திய நரகத்தில் வந்து தள்ளப்படுவாங்க. அது வந்து நித்திய நரகம். அதில் உள்ளே போயிட்டால் அதோடு வந்து வர முடியாது. ஏன்னா ஆத்மாவுக்கு சரீரத்துக்கு, அதாவது நம்மளுடைய மாம்சத்துக்கு அழிவு இருக்குது, ஆனால் ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. ஸோ ஆத்மா நித்தியமாக அந்த அக்கினி கடலில் தள்ளப்படும். ஸோ இது வந்து ஒரு பக்கம் அவங்க எல்லாருமே அதில் தள்ளப்பட்டு பிசாசாவுடைய தூதர்களும் அழிந்து போன ஆத்துமாக்கள் எல்லாமே வந்து நரகத்துக்கு போயிடுவாங்க. ஸோ கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு அவர் உண்மையும் உத்தமமாக இருக்கிறவருக்கு வந்து அவங்களுக்கு வந்து பரலோகத்தில் ஒரு இடம் ஆயத்த பண்ணி வச்சுருக்காரு. ஸோ அந்த இடத்துல வந்து நம்ம யாரெல்லாம் வந்து தெரிந்து கொள்ளப்பட்டோமோ அவங்கெல்லாம் வந்து அந்த இடத்துல போயிட்டு கர்த்தராக இயேசு கிறிஸ்துவ கூட இருப்போம். ஸோ அப்போ அதுக்கப்புறம் என்ன ஆகுனா, அப்போ தான் வந்து இந்த உலகத்துக்கு முடிவு வரும். இப்போ அந்த வானம் அகற்றப்படும். பழைய வானம், பழைய பூமி, எருசலேம், பழைய எருசலேம் எல்லாமே வந்து அகற்றப்படும். புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். ஸோ இது எல்லாமே உண்டாகும். ஸோ இந்த இடத்துல வந்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாரையுமே கூட்டிகிட்டு வந்து இந்த புதிய பூமியில் நம்ம எல்லாருமே வந்து அவர் கூட நித்தியமாக அவர் கூட வந்து அரசாட்சி செய்வோம். ஸோ அவர் வந்து நமக்கு ராஜாதி ராஜாவாக இருந்து நித்தமும் வந்து நித்திய ஜீவனை கொடுப்பாரு. அது போனதுக்கப்புறம் அந்த பரலோகமும் சரி, பரலோகத்தில் அந்த இடத்துல அந்த புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். ஸோ அந்த இடத்துல வந்து நமக்கு ரொம்ப ஒரு அழகான ஒரு வாழ்க்கை இருக்குது. நமக்கு வந்து பசி இருக்காது, தூக்கம் இருக்காது, சோர்வு இருக்காது, அசதி இருக்காது, எந்த விதமான ஒரு பாவ காரியங்கள் எதுவுமே இருக்காது. நித்தியமாக அவர் எப்பொழுதும் நம்ம துதித்து ஆராய்த்து நம்ம உண்டாக்கின மெயின் நோக்கமே வந்து அவரை துதித்து கர்த்தராகிய தேவனை வந்து துதித்து பாடி ஆராதித்து அவரை போற்றி பொழுது தான் மெயினாக வந்து நம்மளது பிதாவாகி தேவனை உண்டாக்குன காரணமே. ஸோ இது வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நித்தியமாக அவர் ஆராதித்து அவரை துதித்து எப்பொழுதுமே மன மகிழ்ச்சியோடவும் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், எந்த விதமான ஒரு கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அவர் கூட வந்து அவர் வந்து நம்மளை அரசாட்சி செய்வார். நித்தியமாக நம்ம அவர் கூட வந்து இருப்போம். இப்போ இந்த இடத்துல விழுந்து போன பாதாளத்துக்கு, அதாவது நரகத்துக்கு போன எல்லாருமே நித்தியமாக அவங்க வந்து வேதனைகளையும் எல்லா விதமான கொடூரமான காரியங்களும் அனுபவிப்பாங்க. அது வந்து ரொம்ப வந்து ஒரு மோசமான ஒரு இடம் நரகன்றது. அக்கினி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அந்த ஆத்மா வந்து அந்த அக்கினியில் வந்து அக்கினி கடலில் வந்து எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வந்து யாருமே அதை நம்ம எழுந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அது வந்து திரும்ப உள்ளே வந்து எடுத்துக்கும். ஸோ யாராலையுமே அதை ரிலீஸ் பண்ண முடியாது. நித்தியமாக அந்த ஆத்மா வந்து நரகத்திலே இருக்கும். கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, அவரை வந்து ஏற்றுக்கொண்டவங்க, அவருடைய இடத்துல விசுவாசமாக இருக்கிறவங்க வந்து நித்தியமாக கர்த்தர் கூட வந்து ஆட்சி செய்வாங்க. ஸோ இந்த காரியங்கள் வந்து இதுதான் வந்து அடுத்து நம்ம நடக்க போகிற சம்பவங்கள். ஸோ இது வந்து அடுத்து வந்து நடக்க போகிற காரியங்கள் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வரப்போகிறார். அதுக்கான அடையாளங்கள் வந்து நமக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நமக்கு தெளிவாகவே தெரியுது. நமக்கு வந்து உணர்வுள்ள இருதயத்தை வந்து தேவன் வந்து
கொடுத்து அது எல்லாத்தையும் நம்ம கண்களுக்கு முன்னாக வந்து நிறைவேற்றுவது. ஸோ அதுக்கான அடையாளங்கள், காரணங்கள், சம்பவங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பவும் கூட்டி சேர்க்கப்பட்டாங்க. இஸ்ரவேல் தேசம் ஃபர்ஸ்ட்டு உருவாச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்ப கூட்டி சேர்க்கப்பட்டாங்க. எல்லாருமே வந்து அவர் சொன்ன மாதிரி தீர்க்கதரிசனம் சொன்ன மாதிரி நிறைவேறுச்சு. அதே மாதிரி எருசலேம் வந்து தலைநகரா மாறுச்சு. ஸோ எருசலேம் தலைநகரா மாறும்னு சொல்லிட்டு யாருமே வந்து இது வரைக்கும் எதிர்பார்க்கல. ஸோ எருசலேம் வந்து தலைநகராக, இஸ்ரவேலுக்கு தலைநகராக மாறுச்சு. ஏன்னா அந்த எருசலேம் நகரில் தான் வந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்தை வச்சு அதில் வந்து ராஜாவாக ஆட்சி செய்ய போகிறார். ஸோ அந்த காரியம் நடந்தது. இப்போ வந்து நமக்கு கொள்ளை நோய்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதற்கான கடைசி கால அடையாளங்கள் எல்லாமே வந்து நமக்கு தெளிவாக தெரியுது. ஃபஸ்ட்டு கொள்ளை நோய் வந்துச்சு. இந்த கொரோனாவால் நம்ம பாதிக்கப்பட்டு ஊரே வந்து ஃபுல்லாகவே வந்து இதுவாச்சு. ஸோ இது வந்து நமக்கு தெரிஞ்சது. கொலை நோய்கள், யுத்தங்கள் செய்திகளும் நம்ம வந்து இப்போது நிறைய யுத்தங்கள், இஸ்ரவேல் ஹமாஸ், இஸ்ரவேல் பாலஸ்தீனம், ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து ரஷ்யா, உக்ரைன், இந்த மாதிரி போர்கள் வந்து யுத்தம் செய்திகளும் நம்ம கேள்விப்பட்டே இருக்கோம். இப்போ கூட ரீசெண்டாக இந்தியா, பாகிஸ்தான் அந்த மாதிரி காரியங்கள் எல்லாமே நிறைவேறிக்கொண்டே நடந்து கொண்டே வருகிறது. அதுக்கப்புறம் பூமி அதிர்ச்சிகள் பல இடங்களில் உருவாகி இந்த வருடத்தில் 2025 ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா பலவிதமான பூமி அதிர்ச்சிகள் உண்டாச்சு. காட்டுத்தீகள் வருது. வானத்தில் விசித்திரமான, சூரியனில் விசித்திரமான அடையாளங்கள்லாம் வந்து தோன்றுது. அதுக்கப்புறம் அதாவது சோலார் சுனாமி, அதுக்கப்புறம் கடலில் ஏற்படுற மாற்றங்கள், வானத்தில் வந்து விசித்திரமான அடையாளங்கள், இந்த மாதிரி எல்லா விதமான அடையாளங்களும் தோன்றுது. ஸோ அடுத்து வந்து இந்த காரியங்கள்லாம் நடந்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அடுத்த காரியங்கள் வந்து பஞ்சங்கள். ஸோ பஞ்சங்களும் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஆல்ரெடி வந்து எல்லா இடத்துலையும் வந்து வர ஆரம்பிச்சிது. பாகிஸ்தானில் பஞ்சங்கள், ஸ்ரீலங்காவில் பஞ்சங்கள், அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் பஞ்சங்கள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இப்போ மெயினான மிக பெரிய பஞ்சங்கள் அடுத்து வந்து வரப்போகுது. ஸோ அடுத்து வந்து வரப்போகிற காரியங்கள் என்னென்னா, இந்த 3ஆம் உலக யுத்தம். இந்த 3ஆம் உலக யுத்தத்தோட மெயின் ரீசனே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எதுக்காக நடக்குதுன்னா, அந்த ஆலயத்துக்காக தான் நடக்குது. இப்போ இருக்க காரியங்கள் வந்து பார்த்தோன்னா, ஏன்னா இஸ்ரவேல் வந்து அந்த எருசலேம் வந்து இப்போ 2ஆ பிரிக்கிறதுக்காக பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 2ஆ பிரிக்கிறதுக்கு இஸ்ரவேல் வந்து எந்த காலத்துலேயும் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ மற்ற நாடுகள் எல்லாமே அது வந்து 2ஆ பிரித்து கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. ஏன்னா 2ஆ பிரித்தா அந்த பழைய எருசலேம், புதிய எருசலேம்னு இருக்குது. பழைய எருசலேமில் தான் அந்த ஆலயம் இருக்குது. அந்த ஒலிவமலை அந்த இடத்துல தான் வந்து அந்த ஆலயம் இருக்குது. அந்த ஆலயத்தை வந்து எடுத்துகிட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த இடத்துல வந்து, அதாவது யூதர்கள் வந்து அந்த இடத்துல 3ஆம் ஆலயம் கட்டிட்டு அவங்க அந்த பலியை செலுத்தினா மட்டும்தான் மெசியா வந்து வருவார். அதை வந்து அவங்களுடைய நம்பிக்கை. ஸோ அதுக்காக வந்து அவங்க அந்த இடத்த விட்டு கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இந்த 3ஆம் உலக யுத்தம் அந்த எருசலேம் ஆலயத்துக்கான அந்த இடத்துக்கான ஒரு யுத்தமாக தான் இருக்கும். ஸோ அதுக்கான காரியங்கள் வந்து சம்பவித்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த யுத்தங்கள் வந்ததுக்கப்புறம் இஸ்ரவேலுக்கு எதிராக இப்போ எல்லா விதமான நாடுகளும் ஒன்றா சேர்ந்து அவங்களுக்கு விரோதமாக வந்து யுத்தம் பண்ணுவாங்க. ஸோ யுத்தம் முடிஞ்சதுக்கப்புறம் மகா பெரிய பஞ்சங்கள் வந்து உண்டாகும். ஸோ ஆண்டவர் சொன்ன வருகைக்கான அடையாளங்களில் ஒன்று மகா பெரிய பஞ்சம் உலகம் முழுவதும் வந்து உண்டாகும். ஸோ அப்போ வந்து இந்த காரியங்கள் நடக்கும் பொழுது அதை ரசிக்கிறதுக்காக தான் வந்து